Hi students, நாம் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போற சாப்டர் மென்சுரேஷன். அதுல எக்ஸசைஸ் 7.1 வந்து இந்த வீடியோல ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போறோம். சரிங்களா? எக்ஸசைஸ் 7.1 ப்ராப்ளம் நம்பர் 1. The radius and height of a cylinder are in the ratio 5:7 and its curved surface area is 5500 square centimeter. Find its radius and height. சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, அதோட ரேடியஸ் அண்ட் ஹைட் என்ன ரேஷியோவில் வந்து இருக்கு 5:7. அதுக்கப்புறம் அந்த சிலிண்டரோட கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ கொடுத்துருக்காங்க 5500 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணிட்டு நம்ம வந்து ஆக்சுவலான ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஸோ இதுதான் அந்த சிலிண்டர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க ரேடியஸ். ரேடியஸ் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 5:7. இஸ்டூன்னு கொடுத்துருந்தாங்கன்னா என்ன அர்த்தம், நீங்கள் வந்து எக்ஸ் வந்து ஆட் பண்ணணும். சரிங்களா? ஸோ 5 into எக்ஸ் தான் இதோட ஆக்சுவலான ரேடியஸ். அந்த எக்ஸை தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஹைட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஹைட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 7x. அதுவும் ரேஷியோவில் தானே இருக்கு. ஸோ ஆர் இஸ் ஈக்குவல் டு 5x அண்ட் ஹச் இஸ் ஈக்குவல் டு 7x. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னா என்னன்னா இந்த சுற்றளவு மட்டும். சரிங்களா? அதாவது இதை கவர் பண்ற ஏரியா இந்த கர்வ்டு, இந்த மேல இது ரெண்டையும் கிடையாது. சரிங்களா? கர்வ்டுனா அதை தவிர்த்து மித்த சர்ஃபேஸ் ஏரியாவை தான் வந்து என்னது கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சொல்யூஷன். ஸோ லெட் த ரேடியஸ்னா என்னது ஆர். சரிங்களா? ஆர் ஆஃப் த சிலிண்டர் வந்து எதுக்கு ஈக்குவல் 5x வந்து ஈக்குவல். சரிங்களா? ஸோ தட் இஸ் ஈக்குவல் டு 5x. அதே மாதிரி லெட் தி ஹைட் ஆஃப் த சிலிண்டர். ஹைட் வந்து என்னது h அப்படின்னு வந்து எடுத்திருக்கோம். சரிங்களா? ஹைட் வந்து எதுக்கு ஈக்குவல் 7x வந்து ஈக்குவல். நெக்ஸ்ட் வந்து கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த சிலிண்டர் வந்து என்ன கொடுத்திருக்காங்க, cylinder is equal to 5500 square centimeter. So இதை யூஸ் பண்ணி ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாமா? CSA of a cylinder ஓட ஃபார்முலா வந்து என்னது? CSA of the cylinder is equal to 2 pi RH square units. சரிங்களா? ஸோ இப்போ வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. இப்போ CSA of the cylinder வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ 5500 is equal to 2 into pi வந்து என்னது 22/7. சரிங்களா? இன்டூ ஆர் வந்து எதுக்கு ஈக்குவல் 5x வந்து ஈக்குவல். ஸோ இன்டூ ஹச் வந்து 7x வந்து ஈக்குவல். ஸோ இப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. சரிங்களா? அதாவது இந்த எக்ஸை மட்டும் இங்கே வச்சுட்டு மீது எல்லா நம்பர்ஸையும் வந்து அந்த சைடு வந்து கொண்டு போயிருங்க. ஸோ எக்ஸ் இன்டூ எக்ஸ் என்ன கிடைக்கும், எக்ஸ் ஸ்கொயர் வந்து கிடைக்கும். சரிங்களா? இங்கே வந்து 5500 இருக்கு. ஸோ அப்படியே வந்து போட்டுக்கோங்க. ஸோ கீழே இருக்க டினாமினேட்டரில் இருக்கிறது வந்து மேலே நியூமரேட்டருக்கு வந்து போயிருமா. ஸோ இன்டூ 7 ஆயிடுமா. ஸோ டிவைடட் பை அதே மாதிரி இங்கே உள்ள நம்பர்ஸ் எல்லாமே கீழே டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ 2 into 22 into 5 into 7. ஸோ இப்போ எதெல்லாம் கேன்சல் பண்ண முடியுதோ அதை கேன்சல் பண்ணிடுங்க. 7 கேன்சல் பண்ணிக்கலாம். இது வந்து 11 டேபிளில் வந்து 2 டைம்ஸ், இது வந்து 500 வந்து வரும். சரிங்களா? நெக்ஸ்ட் வந்து இது வந்து 1 டைம், இது 100. நெக்ஸ்ட் வந்து இதை கேன்சல் பண்ணலாம். 2 into 2 4 4 வந்து 100ல் போச்சுன்னா 25. ஸோ நம்மளுக்கு வந்து என்ன கிடைச்சிருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 25. அப்படின்னா வந்து என்னது, எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் 25. ரூட் 25ஓட வேல்யூ வந்து 5. ஸோ இப்போ எக்ஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இது மூலமாக ரேடியஸ் அண்ட் ஹைட் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? தேர்ஃபோர் ரேடியஸ் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு என்னது 5x. that is 5 into 5. சரிங்களா? ஸோ 25 சென்டிமீட்டர். யூனிட்டை வந்து மறக்காமல் வந்து கரெக்டாக வந்து போட்டுடணும். அதே மாதிரி ஹைட் ஆஃப் த சிலிண்டர் வந்து எதுக்கு ஈக்குவல், ஹைட் ஆஃப் த சிலிண்டர் இஸ் ஈக்குவல் டு 7x. தட் இஸ் ஈக்குவல் டு 7 into எக்ஸோட வேல்யூ வந்து 5 விச் இஸ் ஈக்குவல் டு 35. ஸோ 35 சென்டிமீட்டர். ஸோ இதை வந்து ஆன்சரை வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க.
Exercise 7.1, problem number 2. A solid iron cylinder has a total surface area of 1848 square meter. Its curved surface area is 5/6 of the total surface area. Find the radius and height of the iron cylinder. So இந்த ப்ராப்ளம் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? சிலிண்டர் வந்து கொடுத்திருக்காங்க. So given cylinder. So சிலிண்டரோட என்ன கொடுத்திருக்காங்க? curved surface area, total surface area வந்து கொடுத்திருக்காங்க. First வந்து total surface area. Total surface area of cylinder வந்து எதுக்கு equal? 1848 square meterக்கு வந்து equal. Next வந்து என்ன சொல்லிருக்காங்க? curved surface area. Curved surface area. இது வந்து எதுக்கு equal சொல்லிருக்காங்கன்னா 5/6 of the total surface area. 5/6 என்ன அர்த்தம்? 5/6 அர்த்தம். சரிங்களா? Of its total surface area னா into வந்து பண்ணணும். into total surface area. அதாவது TSA இந்தது. சரிங்களா? So இப்போ வந்து substitute பண்ணுங்க என்ன கிடைக்கும்? 5/6 into total surface area of cylinder என்ன கொடுத்திருக்காங்க? 1848 square meter வந்து கொடுத்திருக்காங்க. So cancel பண்ணோம்னா என்ன கிடைக்கும்? 6 டேபிள்னால 3 times 18 0, 48 வந்து 8 times. So 5 into 308 என்ன கிடைக்கும்? மல்டிப்ளை பண்ணீங்கன்னா 1540. சரிங்களா? இது வந்து என்னது? ஸ்கொயர் மீட்டர். யூனிட்டை வந்து மறக்கக்கூடாது. ஸோ இப்போ வந்து curved surface area வந்து கண்டுபிடிச்சாச்சு. சரிங்களா? நம்ம வந்து என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் வந்து என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து நம்மளுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் அதோட ஃபார்முலா வந்து என்னது? தட் இஸ் ஈக்குவல் டு 2 pi r into h plus r. சரிங்களா? ஸோ இதை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? அதாவது உள்ள வந்து மல்டிப்ளை பண்ணணும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணும்போது 2 pi r into h கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து இந்த 2 pi r into r வந்து மல்டிப்ளை பண்ணும்போது 2 pi r square வந்து கிடைக்கும். சரிங்களா? இங்க டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரோட வேல்யூ வந்து என்ன கொடுத்திருக்காங்க? 1848. ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 1848 ஸ்கொயர் மீட்டர். இப்போ curved surface area of cylinder வந்து ஃபார்முலா வந்து என்னது? 2 pi r h. ஸோ இது வந்து என்னது? 2 pi r h வந்து ஈக்குவல். சரிங்களா? இதுதான் வந்து என்னது? curved surface area. ஸோ இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 1848 is equal to 2 pi r h பதிலா என்ன வந்து எழுதணும்? 1540 வந்து எழுதணும். சரிங்களா? ஸோ பிளஸ் 2 pi r square. ஸோ 2 pi r square வந்து எதுக்கு ஈக்குவல்? அதாவது 1848 மைனஸ் ஆஃப் 1540. ரெண்டையும் வந்து சப்ராக்ட் பண்ணுங்க என்ன கிடைக்கும்? 8 0 இங்க வந்து 3 வந்து கிடைக்கும். ஸோ 308 வந்து கிடைக்கும். Therefore r square வந்து எதுக்கு ஈக்குவல்? 308 டிவைடட் பை 2 pi. அதாவது 2 into 22 வந்து இங்க கீழே வரும், மேலே வந்து 7 வரும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ணீங்கன்னா என்ன கிடைக்கும்? அதாவது 2 டேபிள்னால ஃபர்ஸ்ட் வந்து பண்ணலாம். 15154 வந்து கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 11 டேபிள்னால இது 2 டைம்ஸ், இது வந்து 14. நெக்ஸ்ட் வந்து 2 டேபிள்னால கேன்சல் பண்ணீங்கன்னா இது வந்து 7. ஸோ r ஸ்கொயர் வந்து என்னது? 7 into 7. ஸோ இப்போ வந்து r வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாமா? therefore r is equal to என்னது? 7. 7 இங்க வந்து மீட்டர்ல கொடுத்துருக்காங்க. ஸோ மீட்டர் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. இப்போ ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து இப்போ ஹைட் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ரேடியஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணிட்டு இப்போ CSA நம்மளுக்கு வந்து வேல்யூ தெரியும். CSA ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து என்னது? 2 pi RH. இது வந்து எதுக்கு ஈக்குவல்? 1540 ஸ்கொயர் மீட்டருக்கு வந்து ஈக்குவல். ஸோ 2 into 22/7 into ரேடியஸ் வந்து என்னது? இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம்ல 7 into H. தட் இஸ் ஈக்குவல் டு என்னது? 1540. இப்போ 7 7 இங்கே கேன்சல் ஆயிரும். therefore H is equal to என்னது? 1540 divided by 2 into 22. 11 டேபிள்னால கேன்சல் பண்ணீங்கன்னா இங்கே வந்து 2 வந்து கிடைக்கும். இங்கே வந்து என்ன கிடைக்கும்? 1 times 7 44 ரிமைனிங் இருக்கு. ஸோ 140 வந்து கிடைக்கும். திரும்ப வந்து 2 டேபிள்னால கேன்சல் பண்ணலாமா? 70 கிடைக்கும். நெக்ஸ்ட் திரும்பவும் கேன்சல் பண்ணீங்கன்னா 35 வந்து கிடைக்கும். therefore ஹைட் வந்து என்னது? 35 மீட்டர். ஸோ இப்போ வந்து ரெண்டையும் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. therefore cylinder
ரேடியஸ் வந்து என்னது 7 மீட்டர், ஹைட் வந்து என்னது 35 மீட்டர். இது வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க. ஸோ என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா அண்ட் கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டரோட ஃபார்முலா வந்து உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும். சரிங்களா? ஸோ இங்க கொடுத்துருக்க டீட்டெயில்ஸை வச்சுட்டு கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சிருங்க. நெக்ஸ்ட் வந்து அந்த டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் சிலிண்டர் இருக்கு பார்த்தீங்களா, அந்த ஃபார்முலால வந்து அந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியாவை சப்ஸ்டியூட் பண்ணிட்டு வேல்யூ ஆஃப் ஆர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஆர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்கனாலே ஹச் வந்து ஈஸியா வந்து அந்த கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா மூலமா கண்டுபிடிச்சிடலாம். சரிங்களா? ஸோ இதுதான் வந்து ரேடியஸ் அண்ட் ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். Exercise 7.1, problem number 3. The external radius and the length of a hollow wooden log are 16 cm and 13 cm respectively. If its thickness is 4 cm, then find its PSI. சரிங்களா? ஹாலோ உடன் லாக் வந்து கொடுத்துருக்காங்க. உடன் லாக்னா என்னது? மரக்கட்டை. ஹாலோனா நடுவில் வந்து ஸ்பேஸ் இருக்கு, ஓட்டை இருக்கு அப்படின்னு வந்து அர்த்தம். சரிங்களா? அதோட எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து என்னது 16 சென்டிமீட்டர். அதோட லென்த் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர், அதாவது நீளம். சரிங்களா? அதோட திக்னஸ் வந்து அதாவது கனம் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 4 சென்டிமீட்டர். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா அதோட டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து ஹாலோ உடன் லாக் அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஹாலோன்னா என்னது? நடுவில் வந்து ஓட்டை வந்து இருக்கும். சரிங்களா? அதாவது ஸ்பேஸ் இருக்கும். ஸோ இப்படி வந்து இருக்கும். சரிங்களா? பார்த்தீங்கன்னா இப்படி வந்து இருக்கும். என்ன கொடுத்துருக்காங்கன்னா எக்ஸ்டர்னல் ரேடியஸ் வந்து கொடுத்துருக்காங்க. எக்ஸ்டர்னல் ரேடியஸ்னா என்னது? வெளியில உள்ள வரைக்கும் ரேடியஸ் எவ்வளவு கொடுத்துருக்காங்க 16 சென்டிமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்க இருந்து இங்க. ஸோ இது வந்து என்னது? கேபிட்டல் ஆர். கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 16 சென்டிமீட்டர். அண்ட் லென்த் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க? லென்த்னா இங்க இருந்து இங்க வரைக்கும், அதாவது ஹச்க்கு வந்து ஈக்குவல். இந்த சிலிண்டரை பொறுத்த வரைக்கும் லென்த்ன்றது ஹைட். சரிங்களா? ஸோ ஹைட் வந்து எவ்வளவு கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இஃப் திக்னஸ் இஸ் 4 சென்டிமீட்டர். இது 2 இருக்கு பாத்தீங்களா இந்த இது. ஸோ இந்த கனம் வந்து என்ன கொடுத்துருக்காங்க 4 சென்டிமீட்டர். ஸோ இது மூலமா இன்னர் ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? இந்த டோட்டல் வந்து 16. சரிங்களா? அதுல வந்து வெளிப்பகுதி மட்டும் 4 சென்டிமீட்டர். அப்படின்னா இன்னரோடது வந்து இதுல இருந்து இது வரைக்கும் எவ்வளவு 12 சென்டிமீட்டரா? அதாவது R is equal to 16 minus of அந்த thickness which is equal to என்னது 12 சென்டிமீட்டர். ஸோ இப்போ இந்த டீட்டெயில்ஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து PSI of cylinder வந்து ஈஸியா வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். Give 1 என்ன கொடுத்திருக்காங்க? எக்ஸ்டர்னல் ரேடியஸ், அதாவது கேபிட்டல் ஆர் எதுக்கு வந்து ஈக்குவல் கொடுத்திருக்காங்க 16 சென்டிமீட்டர். இது வந்து சிலிண்டரோட டீடைல்ஸ். ஸோ சிலிண்டர் அப்படின்னு வந்து இங்க வந்து போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்திருக்காங்க? திக்னஸ் வந்து கொடுத்திருக்காங்க. திக்னஸ் ஆஃப் லாக் வந்து எவ்வளவு? அதாவது டி அப்படின்னு வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம் 4 சென்டிமீட்டர். ஸோ இது மூலமா இன்னர் ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? இன்னர் ரேடியஸ் ஸ்மால் ஆர் is equal to என்னது 16 minus of 4 that is equal to 12 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் வந்து ஹைட் ஆஃப் த சிலிண்டர். இது வந்து ஹாலோ சிலிண்டர். சரிங்களா? அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஹாலோ சிலிண்டர் இல்ல, ஜஸ்ட் ஹாலோ சிலிண்டர் இது. ஸோ ஹைட் h is equal to என்ன கொடுத்துருக்காங்க 13 சென்டிமீட்டர். ஸோ டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி ஹாலோ சிலிண்டர். ஏன்னா ஹாலோ இருக்கு, ஸோ மறந்துடாதீங்க. ஹாலோ சிலிண்டரோட ஃபார்முலா வந்து என்னது? அதாவது 2 pi into r plus r into r minus of r plus h square units. யூனிட்ஸை வந்து மறக்கக்கூடாது. சரிங்களா? ஸோ இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸோ 2 into pi வந்து 22/7. கேபிட்டல் ஆர் பிளஸ் ஸ்மால் ஆர், அதாவது 16 plus 12. நெக்ஸ்ட் வந்து என்னது? 16 minus of 12 plus height plus 13. That is equal to 2 into 22/7 into 16 plus 12 28. சரிங்களா? into 16 minus of 12 வந்து என்னது 4 plus 13 17.
ஸோ 17. இங்கே கேன்சல் பண்ணலாமா 4 டைம்ஸா? ஸோ இதை வந்து எல்லாமே இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன கிடைக்கும்னா 2992 ஸ்கொயர் சென்டிமீட்டர். யூனிட் வந்து என்னது சென்டிமீட்டரில் வந்து இருக்கு சரிங்களா. therefore PSA of hollow cylinder is equal to என்னது 2992 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இந்த ஆன்சர் வந்து ஹைலைட் பண்ணிக்கோங்க அப்படி. Exercise 7.1 problem number 4. A right angle triangle PQR where Q is equal to 90 degree is rotated about QR and PQ. If QR is equal to 16 cm and PR is equal to 20 cm, compare the curved surface area of the right circular cones so formed by the triangle. ஸோ இப்போ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்றத டயக்ராம் மூலமாக ரெப்ரசன்ட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா. ஸோ என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் வந்து இருக்கு PQR சரிங்களா. ஆங்கிள் Q வந்து என்ன கொடுத்துருக்காங்க 90 டிகிரி அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இப்போ இதுதான் அந்த ட்ரையாங்கிள் அப்படின்னு வந்து நம்ம வந்து அஷ்யூம் பண்ணிக்கலாம். ஆங்கிள் Q வந்து 90 டிகிரியா, இது வந்து ஆங்கிள் Q சரிங்களா. ஸோ இப்போ வந்து நான் வந்து இது வந்து P அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன் PQR. ஸோ இப்போ இதுதான் வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இப்போ என்ன பண்ணுறோம்னா இஸ் ரொட்டேட்டட் அபவுட் QR. QR படி ரொட்டேட் பண்ணுறாங்க அப்படின்னா என்னன்னா இந்த ஆரை வந்து பிடிச்சிக்கோங்க. ஒரு பேப்பர் இல்லைன்னா ஒரு ட்ரையாங்கிள் மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த மேலே உள்ள டிப்பை ஆர் நோட் பண்ணிட்டு அதை பிடிச்சிட்டு அப்படியே வந்து ரொட்டேட் பண்ணிங்கன்னா என்ன ஆகும் உங்களுக்கு வந்து, அதாவது இதை பிடிச்சிட்டு அப்படியே இந்த பியை வந்து அப்படியே சுற்றுனீங்கன்னா என்ன ஆகும் ஒரு கோன் மாதிரி ஃபார்ம் ஆகுமா. ஸோ இதுதான் அந்த கோனு சரிங்களா. ஸோ ஒரு ட்ரையாங்கிளை வந்து அதோட ஆக்சிஸ் படி சுத்தும் போது ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகும் சரிங்களா. ஸோ இந்த மாதிரி ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகுது. ஸோ ரொட்டேட்டட் அபவுட் QR. ஸோ QR படி ரொட்டேட் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கோன் வந்து ஃபார்ம் ஆகுது. இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா QR வந்து 16 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ QR வந்து இங்கே 16 சென்டிமீட்டர். நெக்ஸ்ட் PR வந்து என்ன கொடுத்துருக்காங்க 20 சென்டிமீட்டர். அதாவது ட்ரையாங்கிளோட ஹைபாட்டன்யூஸ் வந்து கொடுத்துருக்காங்க, ட்ரையாங்கிளோட ஆப்போசிட் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ட்ரையாங்கிளோட அட்ஜசன்ட் வந்து என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும் சரிங்களா. ஸோ கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இப்போ என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் வந்து QR படி ரொட்டேட் பண்ணும்போது அதோட கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன, நெக்ஸ்ட் வந்து PQ அதாவது இங்க இருந்து இந்த ஆரை வந்து அப்படியே ரொட்டேட் பண்ணணும் சரிங்களா. அப்படி ரொட்டேட் பண்ணும்போது கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா வந்து என்ன, அதை ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எப்படி பண்றது அப்படின்றத பார்க்கலாம். U1 ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் PQR வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா. ஸோ இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். நெக்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்க QR. QR ஓட வேல்யூ வந்து என்னது 16 சென்டிமீட்டர். அதே மாதிரி PR ஓட வேல்யூ வந்து 20 சென்டிமீட்டர். இப்போ QP வந்து கண்டுபிடிச்சிடலாமா இது மூலமா, அதாவது பை பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க. பித்தகோரஸ் தியரம் ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவல், அதாவது PR ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவல்னா அட்ஜசன்ட் ஸ்கொயர் பிளஸ் ஆப்போசிட் ஸ்கொயர், அதாவது QR ஸ்கொயர் பிளஸ் QP ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். therefore QP ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவல் PR ஸ்கொயர் மைனஸ் ஆஃப் QR ஸ்கொயர். ஸோ இப்போ வந்து PR வந்து என்ன கொடுத்துருக்காங்க, PR வந்து 20 கொடுத்துருக்காங்க. ஸோ 20 the whole square minus of 16 the whole square. 20 square வந்து என்னது 400 minus of 16 square வந்து 256 which is equal to 144. ஸோ QP ஸ்கொயர் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இது மூலமா QP வந்து கண்டுபிடிச்சிடலாமா. QP is equal to என்னது root of 144. therefore QP is equal to 12 சென்டிமீட்டர். ஸோ இப்போ QP ஓட வேல்யூ வந்து கண்டுபிடிச்சாச்சு சரிங்களா. ஸோ இங்கே வந்து 12 சென்டிமீட்டர் வந்து போட்டுக்கலாம். இது வந்து என்னது ரேடியஸ் ஆஃப் தி கோன். ஸோ QPன்றது வந்து என்னது ரேடியஸ் சரிங்களா. ஸோ இந்த ரேடியஸ் இந்த கோன் இருக்குன்னா அதோட ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இப்போ இந்த ரேடியஸ் கண்டுபிடிச்சாச்சுன்னா ஈஸியாக வந்து நம்ம வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் வந்து கண்டுபிடிச்சிடலாமா. therefore curved surface area of cone இது வந்து என்னது when rotated about QR. about QR படி இப்போ வந்து ரொட்டேட் பண்றோம் சரிங்களா. இது வந்து எதுக்கு வந்து ஈக்குவல் curved. Wow,
எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கிளாஸ் 10 மேக்ஸ் கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன். சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் கோன் வந்து என்னது பை இன்டூ ஆர் இன்டூ எல். சரிங்களா? எல் வந்து ஸ்லாண்ட் ஹைட். ஸ்லாண்ட் ஹைட் தான் இங்க என்னது, இங்க வந்து இதை பொறுத்த வரைக்கும் ஹைபாட்னியூஸ். நம்ம வந்து கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வந்து கம்பேர் தான் பண்ண போறோம். ஸோ பையோட வேல்யூ வந்து சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ பையை வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. இன்டூ ரேடியஸ் வந்து என்னது, இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், QP தானே ரேடியஸ். ஸோ 12 இன்டூ ஸ்லாண்ட் ஹைட் வந்து என்னது 20 சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 12 இன்டூ 20 என்ன கிடைக்கும், 240 வந்து கிடைக்கும். ஸோ 245 ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இது வந்து என்னது, கர்வ்ட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் தி கோன் when rotated about QR. இப்போ நெக்ஸ்ட், இப்போ இதே ட்ரையாங்கிள் எடுத்துட்டு நம்ம எப்படி வேறபடி ரொட்டேட் பண்ணா என்ன கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா வருது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த கோனை வந்து அப்படியே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. சரிங்களா? இது P Q R, இது வந்து 90 டிகிரி. இப்போ வேல்யூஸ் வந்து 16 சென்டிமீட்டர், இங்க வந்து 20 சென்டிமீட்டர், அப்புறம் இங்க வந்து 12 சென்டிமீட்டர். ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா PQ படி வந்து ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ இந்த R வந்து அப்படியே வந்து சுத்திக்கிட்டே வந்து வருமா, Q வந்து நடுவில் ஆக்சஸ் மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து எப்படி வந்து ஃபார்ம் ஆகும், கோணு இப்படி வந்து ஃபார்ம் ஆகும். சரிங்களா? ஸோ PQ படி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து கோன் வந்து இந்த படி வந்து ஃபார்ம் ஆகும். ஸோ இந்த மாதிரி ரொட்டேட் ஆகுது. இப்போ இதோட கர்வ் சர்ஃபேஸ் ஏரியா என்ன அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ curved surface area of cone when rotated about PQ. PQ படி ரொட்டேட் பண்ணும்போது என்னது, பை இன்டூ ஆர் இன்டூ எல். சரிங்களா? ஸோ பையை வந்து அப்படியே வந்து எழுதிக்கோங்க. இங்க வந்து ரேடியஸ் வந்து என்னது, அதாவது ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இந்தான ரேடியஸ், அதாவது இந்த QR தான் ரேடியஸ். ரேடியஸ் வந்து இப்போ என்னது 16 சென்டிமீட்டர். ஸோ 16 இன்டூ ஸ்லாண்ட் ஹைட் வந்து என்னது 20. சரிங்களா? ஸோ அந்த 20 வந்து போட்டுக்கோங்க. ஸோ இங்கே வந்து என்ன டிஃபர் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் தான் டிஃபர் ஆகுது. ஃபர்ஸ்ட் கோனில் வந்து 12 வந்து ரேடியஸாக வந்து இருக்கு. செகண்ட் கோனில் வந்து இதை இப்படி ரொட்டேட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து 16 வந்து ரேடியஸாக வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ அது ரெண்டு தான் டிஃபரன்ஸ். ஸோ 16 இன்டூ 20 என்ன கிடைக்கும், 320. ஸோ பை ஸ்கொயர் சென்டிமீட்டர். ஸோ இப்போ வந்து ரெண்டையும் வந்து கம்பேர் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ணது வந்து ஜாஸ்தியா இருக்கா, செகண்ட் ரொட்டேட் பண்ணது வந்து ஜாஸ்தியா இருக்கா? செகண்ட் ரொட்டேட் பண்ணது தான் ஜாஸ்தியா இருக்கு. சரிங்களா? ஸோ என்ன வந்து எடுத்து எழுதணும், therefore CSA of the cone when rotated about PQ is more compared to QR. ஸோ இதை வந்து கடைசியில் வந்து எடுத்து எழுதிக்கோங்க. Exercise 7.1, problem number 5. 4 persons live in a conical tent whose slant height is 19 centimeter. If each person requires 22 centimeter square of the floor area, then find the height of the tent. ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத டயக்ராம் மூலமா நம்ம வந்து பார்க்கலாம். சரிங்களா? ஒரு கோனிக்கல் டென்ட் வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ இப்போ வந்து ஒரு டென்ட், இதுதான் டென்ட் அப்படின்னு வந்து எடுத்துக்கலாம். ஸோ இது வந்து கோனோட ஸ்ட்ரக்சரா, கீழே வந்து எப்படி இருக்கும், இந்த மாதிரி வந்து இருக்கும். இது வந்து என்னது, சர்க்கிள். சரிங்களா? ஸோ கீழே இருக்கிறது வந்து என்னது, இது வந்து சர்க்கிள் வந்து இருக்கும். சரிங்களா? கோனுக்கு வந்து பேஸ் வந்து சர்க்கிளா வந்து இருக்கும். ஸோ இதை வந்து நோட் பண்ணிக்கணும், இது முக்கியமான பாயிண்ட். சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா 4 பேர் இந்த கோனிக்கல் டென்ட்ல வந்து வாழ்றாங்க. சரிங்களா? இந்த கோனிக்கல் டென்ட்டோட ஸ்லாண்ட் ஹைட்னா என்னது, இந்த சாய்மானமா இருக்கு பார்த்தீங்களா, இதோட ஹைட்டு. இது வந்து எல். சரிங்களா? எல் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 19 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ ஒவ்வொரு பர்சனுக்கும் வந்து எவ்வளவு தேவைப்படுதுன்னா 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் தேவைப்படுது.
சரிங்களா? கீழ தானே வாழ்வாங்க. ஸோ அந்த சர்க்கிள் அப்படின்னு வந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா, இதுல 4 பேர் இருக்காங்களா? ஸோ 4ஆ வந்து பிரிச்சிரலாம். சரிங்களா? இப்போ ஒரு பேருக்கு எவ்வளோ வந்து தேவைப்படுதுன்னா, 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து தேவைப்படுது. அப்போ 4 பீப்பிள்க்கு எவ்வளவு? இங்க 22, இங்க 22, இங்க 22, இங்க 22. ஸோ 4ம் சேர்ந்து வந்து எவ்வளவு? 88 சென்டிமீட்டர் ஸ்கொயர் டோட்டலா வந்து தேவைப்படும். சரிங்களா? ஸோ இப்படி இருந்துச்சுன்னா, இப்போ ஹைட் ஆஃப் தி டென்ட் வந்து என்ன அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஹைட்னா என்னது? இது. சரிங்களா? ஸோ h is equal to what? இதைத்தான் நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சரிங்களா? ஸோ எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இங்க இருந்து இது வந்து r ரேடியஸ் அப்படின்னு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ ரேடியஸும் என்ன அப்படின்றத நம்ம வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இது பார்க்கும்போது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் மாதிரி இருக்கா? ஸோ ஏபிசி அப்படின்னு வந்து பாயிண்ட் அவுட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? each person requires ஒவ்வொரு பர்சனுக்கு வந்து எவ்வளவு இடம் தேவைப்படுது? 22 சென்டிமீட்டர் ஸ்கொயர் வந்து தேவைப்படுது. therefore 4 person will require is equal to 4 into 22 centimeter square. That is equal to என்னது? 88 centimeter square. 88 centimeter square வந்து என்னது? இது வந்து சர்க்கிளா? இது வந்து சர்க்கிளோட ஏரியாவா? therefore ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து கண்டுபிடிச்சாச்சு. ஏரியா ஆஃப் த சர்க்கிள் வந்து என்னது? அதோட ஃபார்முலா வந்து என்னது? பை ஆர் ஸ்கொயர். ஸோ பை ஆர் ஸ்கொயர் வந்து எதுக்கு வந்து ஈக்குவல்? 88 சென்டிமீட்டர் ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். ஸோ இப்போ வந்து இது மூலமா ஆர் வந்து கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ 22/7 into ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 88. therefore ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது? ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 88 into 7 divided by 22. சரிங்களா? ஸோ இப்போ வந்து கேன்சல் பண்ணலாமா? இது வந்து என்னது? 4 into 7. therefore ஆர் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு என்னது? 28. therefore r is equal to root of 28 centimeter. இப்போ r வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு. சரிங்களா? ஸோ இப்போ r வந்து என்னது? இந்த ரேடியஸ் ஆஃப் தி டென்ட் that is equal to 28 centimeter. r is equal to. ஸோ இப்போ ரேடியஸ் வந்து கண்டுபிடிச்சாச்சு. இப்போ வந்து ஈஸியா வந்து ஹைட் வந்து கண்டுபிடிச்சிடலாம். எப்படி? பித்தகோரஸ் தியரம் வந்து அப்ளை பண்ணிட்டு. சரிங்களா? ஃபர்ஸ்ட் வந்து in right angle triangle ABC by Pythagoras theorem. பித்தகோரஸ் தியரம் படி ஹைபாட்னியூஸ் ஸ்கொயர் அதாவது ஏசி ஸ்கொயர் ஸ்லாண்ட் ஹைட்டோட ஸ்கொயர் வந்து எதுக்கு ஈக்குவல்? ஹைட் ஸ்கொயர் அதாவது ஏபி ஸ்கொயர் பிளஸ் ரேடியஸ் பிசி ஸ்கொயருக்கு வந்து ஈக்குவல். ஸோ ஏசி ஸ்கொயர் வந்து என்னது? 19d ஹோல் ஸ்கொயர். தட் இஸ் ஈக்குவல் டு ஏபி வந்து ஹச் ஸ்கொயர் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண வேண்டியது. சரிங்களா? ஸோ இங்க வந்து ஃபர்ஸ்ட் வந்து எழுதிக்கோங்க. லெட் h be the height of the tent. ஸோ பிளஸ் பிசி ஸ்கொயர் வந்து என்னது? ரேடியஸோட ஸ்கொயர். ஸோ ஏற்கனவே ரூட்ல தான் இருக்கு, அப்படியே வந்து எழுதிக்கோங்க. அதனால தான் ரூட்டோட வேல்யூ வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண வேணாம் ஃபர்ஸ்ட். சரிங்களா? ஸோ அப்படியே வந்து ஸ்கொயர் போட்டுக்கோங்க. 19 ஸ்கொயர் வந்து என்னது? 361 is equal to h ஸ்கொயர் பிளஸ் 28. therefore h ஸ்கொயர் வந்து என்னது? 361 மைனஸ் ஆஃப் 28 என்ன கிடைக்கும்னா ரூட் ஆஃப் 333. ஸோ இப்போ ரூட் ஆஃப் 333யோட வேல்யூ வந்து என்னது? h is equal to 18.25. அதோட ரூட் வந்து எடுத்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இது வந்து என்னது? சென்டிமீட்டர்ல இருக்கு. ஸோ சென்டிமீட்டர் வந்து போட்டுக்கோங்க. therefore height of the tent is equal to 18.25 centimeter. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு ஆளுக்கு தேவையான ஏரியா வந்து கொடுத்துருக்காங்க. கீழே வந்து சர்க்கிளாக வந்து இருக்கும். சரிங்களா? ஸோ 4 ஆளுக்கு தேவை அப்படின்னா என்ன பண்ணணும்? 4 இன்ட்டு வந்து பண்ணணும். ஸோ இப்போ ஏரியா வந்து உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு. அந்த ஏரியா மூலமாக நீங்கள் ரேடியஸை வந்து கண்டுபிடிச்சிடுங்க. ஸோ அந்த ரேடியஸை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் பித்தகோரஸ் தியரம் அப்ளை பண்ணிட்டு ஹைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள் வந்து ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ அதுதான் வந்து என்னது? ஹைட் ஆஃப் தி டென்ட். வாவ்!
எல்லாம் நல்லா இருக்குங்க. ஆனா எப்படிங்க வாங்குறது நான் இத? அப்படின்னு கேட்குறீங்களா? ரொம்ப ஈஸிங்க. www.edu.kaikoru.com இல்ல வெப்சைட்ஸ்ல போயிட்டு கைகோர் எஜுகேஷன் அப்படின்னாலும் எங்க வெப்சைட் வந்துரும். அதுல ஈஸியா நீங்க பே பண்ணி வாங்கிக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, அமேசான்லயும் இருக்கும். அமேசான் லிங்க் நாங்க வந்து இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல போடுறோம். அமேசான்ல போயிட்டு சமச்சீர் கல்வி கைகோர் எஜுகேஷன்னு டைப் பண்ணாலும் எங்களோட ப்ராடக்ட் வந்துரும். லோயஸ்ட் ப்ரைஸ்ல ரொம்ப ஈஸியா கத்துக்க கைகோர் எஜுகேஷன்.